இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வவல்ல தேவனுடைய மகா பரிசுத்தமான நாமத்தினாலும் அன்பின் கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் இரக்கம், கிருபை, சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை சபையாரினுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விசேஷித்த காலப்பகுதிகளுக்குள்ளாக நாம் அனைவரும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக கர்த்தர் இயேசுவினுடைய நினைவு கூறுதலின் நாளுக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். அதற்காக நாம் அனைவருமே ஆயத்தமான நிலைமையில் காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கும்படியாக அனுதினமும் தேவனுடைய வார்த்தையானது நம்ம மத்தியில் கடந்து வருகிறது என்று நாம் அறிகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு நாளிலும் நம் தியானிக்கக்கூடிய ஒரு பாடம் பஸ்காவினுடைய பாடமாகத்தான் அமையும். இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும் போது, இறுதியான பஸ்காவில் நடந்துட்ட விஷயங்கள் என்ன? யாருக்கு இது இறுதியான பஸ்கா? முதலாவது ஒரு கேள்வியோடு நம்ம இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். பஸ்கா என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டினுடைய நிகழ்வுகள் அங்கே காணப்பட்டுச்சு. அதை தலைமுறைகள் தோறும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது அனுசரிப்பு செய்தார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு விசேஷித்த கவனம் நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு கடைசி பஸ்கா கர்த்தருடைய கடைசி பஸ்காவாக அங்கே இருக்கு. கர்த்தருடைய கடைசி பஸ்கா மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் நிழலில் காணப்பட்டுட்டு அந்த ஒரு பஸ்காவுக்கு ஒரு முடிவு கூட என்ன இருக்கு அப்படின்னா அங்கே காணப்பட்டது என்று நம்ம அங்கே பார்ப்போம். அப்போது கடைசியாக கர்த்தர் இயேசு நிழலாக சொல்லப்பட்ட அந்த ஒரு பஸ்காவை அனுசரிச்சுட்டு பிற்பாடு புதிய முறைமைகளை அங்கே சீஷர்களுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அந்த ஒரு புதிய முறைமைகள் என்ன என்று பார்க்கும் போது அந்த ஒரு இரண்டு அடையாளங்களாகிய அப்பம் மற்றும் திராட்சை ரசம் என்று நம்ம அங்கே பார்ப்போம். அப்போ பொதுவாக நாம் அறிந்த வண்ணமாக அப்பம் கர்த்தருடைய சரீரம், திராட்சை ரசம் கர்த்தருடைய ரத்தம் என்று நம்ம அங்கே பார்ப்போம். இது நாம் ஏற்கனவே அறிந்துட்ட ஒரு விஷயமாக நம்ம அங்கே பார்ப்போம். கடந்த நாள்கள் வருடங்கள் முழுவதுமாக செய்துட்டு இந்த ஒரு பஸ்காவை ஏன் இந்த ஏதோ ஒரு தருணத்தில் கர்த்தர் ஒரு புதிய நியமமாக அங்கே சீஷர்கள் மத்தியில் கொடுக்கணும்? எதற்காக இந்த ஒரு புது நியமனங்கள் அங்கே கர்த்தர் இயேசு கொடுக்கணும்? ஏன்னா பழைய ஏற்பாட்டிலும் அவங்க அனுசரித்தது என்னதான் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பங்கள் தான், அப்புறம் கசப்பான கீரை. பட் ஆனால் புது நியமனங்கள் கொடுக்கும் போது அது அப்பம் ஒரே விதத்தில் தான் இருக்குது. அதற்கு மாறாக என்ன கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லும்போது திராட்சை ரசம் அங்கே கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுடைய இமேஜின் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு மேல் வீட்டு அறையில் அங்கே கர்த்தர் பஸ்காவுக்காக ஆயத்தம் செய்யப்படும்படியாக சீஷர்களிடத்தில் சொல்கிறாங்க. அநேக பெயிண்டிங்ஸ் மற்றும் இமேஜஸில் நம்ம போய் பார்க்கும்போது கர்த்தர் நடுவில் இருப்பார். இந்த பக்கம் 6 சீஷர்கள், இந்த பக்கம் 6 சீஷர்கள் இருப்பாங்க. அப்படி இருந்திருப்பாங்களா? இல்லை நம்மளை போல ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு என்ன பண்ணியிருக்கலாம்? இருந்திருப்பாருங்களா? அந்த ஒரு கேதரிங்ஸ் எப்படி பண்ணியிருப்பாங்க என்று நம்ம பார்க்கும்போது ஒருவர் பார்த்து பேசக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் அங்கே நடந்திருக்கும். கர்த்தர் இயேசு தான் என்ன பண்ணுறாரு? இப்போ அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு என்ன பண்ணுறாரு? இப்போ ஒவ்வொருவருக்காக என்ன பண்ணுறாரு? இப்போ அங்கே கொடுக்கிறார் என்று நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி கொடுக்கும் சொல்லும் போது ஒரு கையெட்டும் ஒரு டிஸ்டன்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கலாம், அவர்கள் அமர்ந்திருக்கலாம் என்று நம்ம அங்கே பார்ப்போம். பொதுவாக எருசலேம் என்று சொல்லும்போது அவர்களுடைய கேதரிங்ஸ் அல்லது விருந்தோம்பல் என்று சொல்லும்போது அது அதிகமான விருந்தோம்பல் அங்கே இருந்தது என்று நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஒரு பஸ்கா என்று நம்ம அங்கே பார்க்குறோம். சகோதர சகோதரிகள், இந்த ஒரு பாடத்தினுடைய ஆதார வசனம் நம்ம எங்கே கடந்து போய் பார்க்கலாம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
13வது அதிகாரம் முதல் வசனம் நம்ம பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அப்போ பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே, அப்போ பஸ்கானுடைய நாள் எந்த ஒரு நாளாக அங்க இருந்துச்சு? 14ஆம் தேதி என்று நம்ம அனைவரும் அறிந்தது. அப்போ பஸ்கா பண்டிகைக்கு முன்பே என்று சொல்லும் போது, அப்போ கர்த்தர் எப்போ ஆயத்தம் செய்யணும்? ஒரு நாளுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஒரு ஆயத்தமான வேலைகளை அங்க செஞ்சிருக்கணும். அப்போ இந்த ஒரு பாடம் எந்த விதத்துல, எந்த ஒரு ரீதியில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லிட்டரலான வியூ தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவான பார்வையில தான் அங்க இருக்கும். ஏற்கனவே அறிஞ்சிட்ட விஷயங்களை தான் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஏன்னா பஸ்காவினுடைய விவரங்கள் என்று சொல்லும் போது அநேக சகோதரர்கள் அநேக விளக்கங்கள் என்ன பண்றாங்கன்னு அங்க கொடுத்துருக்குறாங்க, நம்மளும் ஸ்டடி பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்மளுடைய ஓவர்வியூ நம்ம பார்க்கும் போது மேலோட்டமான ஒரு பார்வைகள்ல தான் இந்த ஒரு பாடம் இன்னைக்கு காணப்படும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ முதல் வசனம் 13வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்பே என்று சொல்லும் போது ஒரு நாளுக்கு முன்பாக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா, தான் வேலை வந்தது என்று கர்த்தர் அறிந்திருந்தார். அப்போ ஒரு பரிபூர்ண மனுஷன் இந்த ஒரு அடிமையின் சாயல் எடுத்து இந்த ஒரு பூமிக்கு வந்து அந்த ஒரு பரிபூர்ணத்தை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அங்க வெளிக்காண்பித்தார் என்று நம்ம அங்க பார்க்க. அப்போ அந்த ஒரு பரிபூர்ணத்தை எப்படி வெளிக்காண்பித்தார் என்று சொல்லும் போது, அவர் பிதாவோடு இருந்துட்ட அந்த ஒரு நெருக்கத்தின் மூலமாக அவர் தன்னுடைய வேலை வந்தது என்பதை அவர் அறிந்தார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ அந்த ஒரு வேலை வந்தது என்று அறிந்து தன் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு அவர் போகும்படியான ஒரு வேலை அங்க வந்துச்சு. அவருடைய குண லட்சணம் பார்க்கும் போது அது முடிவு பரியந்தம் என்ன பண்ணிட்டார் இப்போ அப்படின்னா, சகலரிடமும் அங்க அன்பாய் இருந்தார் என்று நம்ம பார்க்க. கர்த்தருடைய அடிச்சுடுகளை பின்பற்றக்கூடிய நமக்கும் கடைசி டெஸ்ட் எதுல தான் இருக்கு அப்படின்னா, அந்த ஒரு அகாப்பே அன்புல தான் நமக்கும் அந்த ஒரு பரீட்சை அங்க காணப்படுகிறது என்று நம்ம பார்க்க. கர்த்தருடைய அந்த ஒரு குரூசிபிகேஷன்ல, அந்த ஒரு சிலுவை மரணத்தின் போது கர்த்தர் சீஷர்கள் அங்க இருப்பார்கள் என்று நினைத்தாங்க. ஆனா சீஷர்களும் என்ன ஆயிட்டாங்க? இப்போ சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நம்ம அங்க பார்க்கும். அப்போ பின்னாக நடக்கக்கூடிய விஷயங்களை கர்த்தர் அறிந்திருந்தாரா என்று சொல்லும் போது, அவருடைய மரணம் இவ்விதமாக சம்பவிக்குமா என்று அவருடைய இருதயங்களிலும் நினைவுகளிலும் அவருக்கு இருந்திருக்குமா அப்படின்னா அது நமக்கு தெரியல. பட் ஆனா அவருடைய வார்த்தைகளை நம்ம கோவில் பார்க்கும் போது தனக்கான வேலை வந்தது என்று அவர் அறிந்திருந்தார் என்று நம்ம அங்க பார்க்கும். சம் இன்ஸ்பிரேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, பிதாவின் இடத்திலிருந்து அங்க கர்த்தருக்கு உண்டானது என்று நம்ம அங்க பார்க்கும். அப்போ ஏன் கர்த்தருக்கு மாத்திரம் இந்த ஒரு வாய்ப்பானது அங்க கிடைக்கப்பட்டது என்று சொல்லும் போது, கர்த்தருடைய லாயல்டி, அவருடைய உண்மை தன்மையானது அது பிதாவுக்கு முன்பாக வெளியரங்கமாக அங்க இருந்தது என்று நமக்கு பார்க்கும். அப்போ நம்மளுடைய லாயல்டி, நம்மளுடைய உண்மைத்தன்மை இப்ப யாருக்கு முன்பாக அங்க இருக்கு? நம்மளுடைய உண்மைத்தன்மையும் அவருடைய சமூகத்திற்கு முன்பாகத்தான் அங்க காணப்படுது என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ புதிய ஏற்பாட்டுல விசேஷமா பார்க்கும் போது அந்த ஒரு முதல் 4 அதிகாரங்கள்ல தான் கர்த்தருடைய முதலாம் வருகை, அவருடைய பிறப்பு முதல் அவருடைய மரணம் வரைக்குமான விஷயங்களை சுவிசேஷங்களாக நாங்க அப்போஸ்தலர்கள் பதிவிட்டார்கள் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். குறிப்பாக மத்தேயு, மார்க், லூக் மற்றும் யோவான் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ அதிகமான விஷயங்கள் இந்த ஒரு 4 சுவிசேஷங்கள்ல தான் அங்க இருக்கு கர்த்தரை பற்றி. இந்த 4 அதிகாரங்களையும் இந்த ஒரு 4 சுவிசேஷங்களையும் நம்ம ஒன்றிணைத்து நம்ம பார்க்கும் போது ஒரே விஷயங்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீஷர்கள் வேறு கோணங்கள்ல கோடிட்டு அங்க காட்டியிருக்கிறார்கள் என்று நம்ம அங்க பார்ப்போம். ஒரு ஹார்மனைசிங்கா நம்ம ஒற்றுமையோட இசையோட நம்ம அங்க கொண்டு வரணும் அப்படின்னா சில கஷ்டங்கள் அங்க இருக்கு. பட் ஆனா அவங்க பேசிட்ட வார்த்தைகள் என்னதான் இருக்கு அப்படின்னா ஒரே அர்த்தம் உடையதாகத்தான் அங்க இருக்கு என்று நம்ம அங்க பார்ப்போம். இந்த ஒரு இஷ்யூவை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய மாத்தியு மற்றும் அதாவது சுவிசேஷ யுகத்துல சுவிசேஷம் பிரசங்கம் செஞ்சுட்டு மத்தேயு மற்றும் யோவானுடைய வார்த்தைகளை நம்ம அங்க கவனிக்கும் போது அதிகமான கர்த்தருடைய விஷயங்களை இந்த 2 சீஷர்கள் மாத்திரம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்ப்போம்.
டிஃப்ரெண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ்ல, அதாவது வெவ்வேறு நிகழ்வுகள்ல நடந்துட்ட விஷயங்களை மத்தேயு மற்றும் யோவான் மாத்திரமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்க பதிவு செய்திருக்கிறார்கள் என்று நம்ம அங்க பார்க்கணும். அப்போ மார்க் மற்றும் லூக்கு பதிவிட்ட விஷயங்கள் எப்படி இருக்கு? அப்போ அவங்க பதிவு செய்யலையா அப்படின்னா அவர்களும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பட் மார்க்கினுடைய வார்த்தைகள் எழுத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா எதற்கு ஒத்திருக்கிறதாக நம்ம அங்க பார்க்கிறோம் அப்படின்னா மத்தேயு எழுதின அந்த ஒரு வார்த்தைகளுக்கு ஒத்திருக்கிறது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். மத்தேயு என்ன எக்ஸாக்டா அங்க ரைட்டிங்ஸ்ல கொடுத்தாரோ அதே எக்ஸாக்ட் மீனிங் தான் அங்க மார்க் கூட என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய நிருபங்கள்ல, அதாவது சுவிசேஷங்கள்ல எழுதியிருக்கிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். மார்க்குடைய எழுத்துக்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கர்த்தரனுடைய செயல்களை நோக்கியே அங்க காணப்பட்டது என்று நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல என்னுடைய ரிப்போர்ட் ரைட்டிங்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ஒரு தேர்ட் பார்ட்டி எழுதின ஒரு எழுத்துக்கள் போல அங்க இருக்கு. லூக்கா அவர் எழுதின விஷயங்கள் பட்டும் படாம எழுதின ஒரு விஷயங்கள் போல அங்க காணப்படும். ஒரு தேர்ட் பார்ட்டி எழுதின ஒரு வார்த்தைகளை போல அங்க இருக்கு. பட் ஆனா அவர் எழுதின வார்த்தைகள் இப்ப எப்படித்தான் இருக்கு அப்படின்னா அது உண்மையுள்ள ஒரு வார்த்தைகளாகவே அங்க இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஸோ இப்படியாக இந்த ஒரு 4 சுவிசேஷங்களையும் என்னதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா கர்த்தனுடைய வருகை, அவருடைய மரணம், அவருடைய வாழ்நாட்கள்ல சம்பவித்த விஷயங்கள் அங்க எழுதினதை நம்ம அனைவரும் அறிந்ததே என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு யோவானுடைய விஷயங்கள் ஏன் இந்த ஒரு பாடத்திற்கு நம்ம ஆதார வசனம் ஏன் யோவான் எழுதின சுவிசேஷங்கள்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா யார் யோவான் அப்படின்னா தன்னுடைய அன்பான சீஷன் மற்றும் அவருடைய மார்பில சாயக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ஒரு சீஷனுக்கு மாத்திரமே அங்கே உண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு விசேஷித்த எழுத்துக்களை பின் நாட்கள்ல எழுதினது நிமித்தமாகத்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷங்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எழுதுவதற்கான வாய்ப்புகள் அங்க யோவானுக்கு வந்தது என்று நம்ம பார்ப்போம். ஈவன் நமக்கு கூட ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இருக்குங்க? த ஜான் கிளாஸ் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். யோவான் வகுப்பார் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ யோவான் என்று சொல்லும் போது த ப்ரிப்பேர்னஸ், எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் உள்ள ஒரு மனுஷன் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ அதே போலதான் நாமும் அந்த ஒரு ஆயத்தம் உள்ளவர்களாக அங்க காணப்பட வேண்டும் சகோதர சகோதரிகள். இன்னும் சில காரியங்கள் நம்ம கடந்து வரும் போது பஸ்காவினுடைய நாட்கள் வந்துருச்சு. அதற்கு முன்பாக அங்க கர்த்தர் ஆயத்தம் செய்யணும். அதற்கான ஒரு இடத்தை அவர் தேர்வு செய்யணும். தேர்வு செய்வது மாத்திரமல்ல, அதை தேர்வு செய்வதற்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க அழைத்து அந்த ஒரு மேல் வீட்டு அறையில ஒரு மனுஷன் என்ன பண்ண போறார், ஒரு தண்ணீர் குடம் எடுத்து வருவாரு. நீங்க அவருக்கு எதிர்கொண்டு போங்க. அவருக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை காண்பிப்பார். அந்த ஒரு ஸ்தலத்துல கம்பளம் முதலானவைகள் என்ன இருக்கும் அங்க அவங்க உள்ள வந்துட்டா போதும். அந்த பில்டிங்குக்குள்ள அவங்க வந்தா போதும். சகலமும் எப்படி இருக்கும், இப்போ ஆயத்தமான ஒரு நிலைமையில் அங்க இருக்கும். ஸோ இந்த ஒரு வேலை யார் செஞ்சிருப்பா? அவங்க போய் ரூம் புக் பண்றாங்க. உள்ள போகும்போது அந்த ரூம் இப்ப எப்படி இருக்கு? சகலமும் ஆயத்தமான ஒரு நிலைமையில அந்த ஒரு விருந்தோம்பலுக்குள்ள அவங்க கடந்து செல்லக்கூடிய ஒரு ஆயத்தமான ஒரு விஷயங்கள் அங்க ரெடியாக அங்க இருக்கு. அப்போ பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை, அந்த ஒரு 2 சீஷர்கள் தான் என்ன பண்ணியிருக்கணும், ஆயத்தம் செஞ்சிருக்கும். யார் அந்த சீஷர்கள்? யோவான் மற்றும் பேதுரு. அப்போ யோவான் அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு எல்லா விதத்திலும் தன்னை ஆயத்தம் செய்த ஒரு சீஷனாக அங்க காணப்படுகிறார் சகோதர சகோதரி. வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம், வாசிக்க வேண்டாம். லூக்கா 22வது அதிகாரத்துல 8 முதல் 13 வசனங்களை நம்ம அங்க பார்க்கும் போது அந்த ஒரு மேல் வீட்டு அறையை ஆயத்தம் செய்வதற்கு கர்த்தர் இயேசு அங்க சீஷர்கள் இடத்துல கொடுத்துட்ட ஒரு கட்டளையாக நம்ம அங்க பார்ப்போம். அப்ப பொதுவா பார்க்கும் போது ஒரு ஸ்திரீயானவங்க தான் என்ன பண்ணிருக்கணும், தண்ணீர் குடம் எடுத்து வந்திருக்கணும். ஆனா அதற்கு மாறாக அங்க தண்ணீர் குடம் எடுத்து வந்த ஒரு மனுஷன் என்று அங்க பதிவிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஒரு மனுஷன் அந்த ஒரு வீட்டினுடைய ஒரு உரிமையாளராக கூட இருக்கலாம், அல்லது இந்த ஒரு வீடு யாருடைய வீடாக இருக்கும் அப்படின்னா மேரியினுடைய வீடாக, மரியாளினுடைய ஒரு வீடாக கூட அங்க காணப்படலாம் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இதற்கு இந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ் குறித்து
பிரதர் அங்க சொல்லும் போது ரீஃபரன்ஸ் 3526 என்ன சொல்றாரு அப்படின்னா, the memorial supper was on 14th Nisan after 6 p.m. in the evening before Jesus was crucified. நீசான் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த ஒரு விருந்தோம்பல் அல்லது இந்த ஒரு பஸ்காவினுடைய நிகழ்வுகள் இது எப்ப நடக்குது அப்படின்னா, பிஃபோர் ஜீசஸ் வாஸ் crucified, கர்த்தர் இயேசு அடிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ் ஆனது அந்த ஒரு மேல் வீட்டு அறையில நடந்தது என்று நம்ம பார்க்கணும். இன்னொரு ரீஃபரன்ஸ்ல 1800 நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு அப்பர் ரூம், இந்த ஒரு மேல் வீட்டு அறையில இந்த ஒரு எருசலேமில் காணப்படக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விருந்தோம்பல் என்று நம்ம அங்க பார்க்கணும். அப்போ இந்த ஒரு விருந்தோம்பல் எருசலேம்ல ஒரு கடமையாக அது அங்கீகரிக்கப்பட்டது என்று அங்க பிரதர் சொல்றத நம்ம அங்க பார்க்கணும். அப்போ இந்த ஒரு பஸ்காவினுடைய நிகழ்வுகள், அப்பம் மற்றும் திராட்சை ரசம் அங்க இருந்துச்சு. இது புது நியமங்களாக அங்க கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டினுடைய விவரங்கள் நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசு பழைய ஏற்பாட்டினுடைய பஸ்காவை அனுசரிச்சிருப்பாரா, அனுசரிச்சிருக்க மாட்டார்? எத்தனை முறை அனுசரிச்சிருப்பார்? எத்தனை முறை அவர் பஸ்கா அனுசரிச்சிருப்பார்? ஓகே, அப்ப பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, அவர் பழைய ஏற்பாட்டு நிழல்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு பஸ்காவை அனுசரிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு புது இன்ஸ்டிடியூஷன், ஒரு மெமோரியலினுடைய இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க சீஷர்களுக்கு அறிமுகம் அங்க செய்கிறார் என்று நமக்கு பார்க்கணும். ஒருவேளை நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், ஏற்கனவே இந்த ஒரு முறைமைகள் இருக்கு, ஏன் கர்த்தர் இயேசு வேறு விதமான ஒரு முறைமைகளை கற்றுக் கொடுக்கணும் அல்லது நமக்கு முன்பாக அங்க செய்யணும் அப்படின்னு ஒருவேளை சீஷர்கள் கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? சீஷர்கள் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா, கர்த்தர் பேசின வார்த்தைகள் மேல இன்னும் அவர்களுடைய பார்வையானது இன்னும் போகல. அப்ப அவங்களுக்கு அந்த பார்வை எப்பதான் போகுது அப்படின்னா, கர்த்தர் மரித்து அந்த ஒரு பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிற்பாடுதான் என்ன ஆகுது அப்படின்னா, முற்றிலும் ஆவியினால நிரம்பி கர்த்தர் பேசின வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ இந்த ஒரு பாடத்துல ஒரு 9 ஸ்டெப்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னோம்னா, இந்த ஒரு பாடத்தை நம்ம சப்டிவிஷன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அப்போ முதலாவது என்னது அப்படின்னா ப்ரிப்பரேஷன், அந்த ஒரு ஆயத்தமான ஒரு நிலைமை. அந்த ஆயத்தமான நிலைமை எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஒரு மேல் வீட்டு அறையில அங்க காணப்பட்டுச்சு என்று நம்ம அங்க பார்க்க. அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ், அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் அங்க கர்த்தருக்கு மாத்திரமல்ல, சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, 7ஆம் சபையில் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய நமக்கும் என்னதான் இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் அங்க கடந்து வருது சகோதர சகோதரி. அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ல நமக்கு என்ன பாடம் இருக்கும்? நம்மளுடைய ப்ரிப்பேர்னஸ், நம்மளுடைய ஆயத்தமான நிலைமை எது எதுல காணப்படணும்? எல்லா விதத்திலும் நம்மளுடைய ப்ரிப்பேர்னஸ் என்ன பண்ணணும்? அங்க பரிபூர்ணமா நாங்க கொடுக்கணும். ஏன்னா பரிபூர்ணமா கொடுக்கணும்னு சொல்லிதான் என்ன பண்ணியிருக்கோம்? உடன்படிக்கை செஞ்சிருக்கும். அப்போ அதை தத்தம் செய்த அந்த ஒரு வாழ்க்கையை, அர்ப்பணிப்பினுடைய வாழ்க்கையை நாம் சரிவர செய்யணும் சகோதர சகோதரி. அந்த ஒரு எல்லா விதத்திலும் எந்த விதமான சூழ்நிலைகள், சோதனைகள், விழுந்து போகக்கூடிய தருணங்கள் வந்துட்டாலும் அதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கான ஒரு ப்ரிப்பேர்னஸ் நமக்குள்ள வேணும் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ்ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய பார்வை நம்ம மேல இருக்கு, அவருடைய நேரடி ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவரிடத்துல இருந்து தான் கிறிஸ்து மூலமாக அங்க பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லும் போது, நம்மளுடைய லாயல்ட்டி, அந்த ஒரு உண்மை தன்மையானது நம்ம எப்படி வெளி காண்பிக்கிறோம் என்பதை நம்மளே நாமே அங்க கேள்விகள் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் சகோதர சகோதரி. அந்த ஒரு கிளாரிட்டி, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி, அது நிகழ்காலத்துக்குரிய ஒரு கிளாரிட்டியாக அல்ல, மறுமையில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு தெளிவான ஒரு பார்வை நம்ம உடையவர்களாக அங்க காணப்படுகிறது. இப்ப பொதுவா பூமியில ஜனங்களை எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க? ஒரு நோக்கங்கள், ஒரு ஃபியூச்சர் நோக்கி என்ன பண்றாங்க? அவங்களுக்கு என்ன ஃபியூச்சர்னே தெரியாது. பட் ஆனா என்ன பண்றாங்க? இப்போ ஏதோ ஒரு விதத்துல தங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு நோக்கம் இருக்கா இல்லையா?
அப்ப என்ன நோக்கத்துக்காக நம்மளும் ஓடிட்டு இருக்கோம்? கிறிஸ்துவனுடைய சாயல் அடிக்கிட்டே போகலாம். ஆனா அதை தரக்கூடியவர் யார் தான் அப்படின்னா அது பிதாவாகிய தேவன் என்று நம்ம பார்க்க. அப்போ தேவனிடத்தில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரங்கள், காலங்கள், தாளந்தங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன பண்றோம்? பிரயோஜனப்படுத்தணும். அப்போதான் பரிபூர்ண மனுஷனாக அவருடைய பார்வையில் நம்ம அங்க காணப்படுவோம் என்று நம்ம அங்க பார்ப்போம். தேவனின் நேரத்திற்கும் அவரை பின்பற்றுபவர்களுக்கும் இயேசுவின் விசுவாசம் மற்றும் அவருடைய தொலைநோக்கு பார்வையில் தெளிவாக அங்க காணப்படுகிறது என்று நம்ம அங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய ஃபியூச்சரை அவர் பார்த்திருப்பாரா? பார்த்திருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஒரு ஃபியூச்சர் இருந்திருக்கும் இல்லையா? அவருடைய ஃபியூச்சர் என்னவா இருந்துச்சு? அவருடைய ஃபியூச்சர் திங்கிங்கே எங்க தான் இருந்துச்சு அப்படின்னா பிதாவினுடைய சித்தம் செய்வதே அவருடைய நோக்கமாக அங்க இருந்துச்சு. அந்த ஒரு விசுவாசத்துல, அந்த ஒரு நிலைப்பாட்டுல எந்த விதமான தடுமாற்றங்களும் அங்க கர்த்தரிடத்தில். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து பார்க்கலாம், அநேக தடுமாற்றங்கள் மத்தியில தான் நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய ஓட்டங்கள் அங்க இருக்கு. ஒரு நாள் விழுந்து போறோம், 2 நாள் அதிலிருந்து மீண்டு சத்தியத்துல சந்தோஷத்துல காணப்படும். ஆனா மீண்டும் என்ன ஆயிடும்? கீழே விழுகும். ஸோ நம்ம அபூர்ண நிலைமையில் காணப்படும் போது இவ்விதமான தெளிவான நோக்கங்கள் நம்ம இடத்துல அங்க இல்லை. ஆனா இருந்தாலும் தேவனிடத்தில் அங்க விசுவாசம் உள்ள ஒரு ஜனங்களாக அங்க காணப்படும் போது அந்த ஒரு தெளிவான பார்வை நம்ம பின்னாட்கள்ல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தெளிவான பார்வை நமக்கு அங்க காணப்படும் என்று நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஒரு தெளிவான பார்வையுடைய நம்மளுடைய தலையாகிய கர்த்தர் இயேசுவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க பின்பற்றி வருகிறோம் என்று நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஜீசஸ் ஆயத்தம் செஞ்சுட்டாரு அந்த ஒரு மேல் வீட்டாரிய. ஒரு புது முறைமையை என்ன பண்றாரு அப்படின்னா அங்க கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை எப்படி கை ஆள வேண்டும் என்பதையும் கூட என்ன பண்றாரு அப்படின்னா இப்ப சீஷர்களுக்கு அங்க கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம அங்க பார்ப்போம். It is important to state that Jesus did not know all of the details that would unfold. கர்த்தர் இயேசுவுக்கு இவ்விதமான மரணம் சம்பவிக்கும் பின்னாட்கள்ல அந்த ஒரு விஷயங்கள் அவருக்கு தெரியாது. ஆனா தருணம் வந்தது என்பது மாத்திரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நாளைக்கு என்ன நடக்கும், அந்த ஒரு ராத்திரியில என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் ஆனா அந்த ஒரு சீஷர்களை பலப்படுத்தவும் சில அறிவுரைகள் அவங்களுக்கு சொல்லவும் அநேக முயற்சிகளை கர்த்தர் இயேசு அங்க செய்தார் என்று நம்ம பார்ப்போம் சகோதர சகோதரி. அப்ப இந்த ஒரு 13வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம அங்க பார்க்கும் போது வேலை வந்தது என்று கர்த்தர் அறிந்தார். அந்த ஒரு வேலை என்ன ஒரு வேலை வந்தது என்று அறிந்தார் என்று சொல்லும் போது பிரதர் சொல்றாரு 2313 ரீஃபரன்ஸ்ல த கப் ஆஃப் பிட்டர்னஸ் இக்னோமினி, அதாவது கசப்பான பாத்திரம் மற்றும் அவமானத்தின் பாத்திரத்தை கர்த்தர் இயேசு எதிர்நோக்கினார் என்று அங்க பிரதர் சொல்றதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ அந்த ஒரு வேலை வந்தது என்று சொல்லும் போது நிழல்ல சொல்லப்பட்ட அநேக விஷயங்கள், அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நம்ம அங்க பார்க்கிறோம். 2வது அநேக தீர்க்க தரிசனங்களும் அங்க நிறைவேறணும். அது எப்போ நிறைவேறணும் என்று பார்க்கும் போது அட் த டைம் ஆஃப் பாஸ் ஓவர் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஸோ இப்படியாக அந்த ஒரு பஸ்காவினுடைய நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய இருதயத்திலும் சிந்தை அளவிலும் கர்த்தர் முதலாவது அந்த ஒரு ஆயத்தமான நிலைமையில் அங்க காணப்படுகிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ப்ரிப்பரேஷனுடைய பாயிண்ட்ல கர்த்தர் மாத்திரம் ப்ரிப்பரேஷன் ஆகல, தங்களுடைய சீஷர்களையும் என்ன பண்றாரு அப்படின்னா திடப்படுத்தி அவர்களையும் ஆயத்தமான ஒரு நிலைமையில கொண்டு போக அவர் சித்தமுள்ளவராக இருந்தார் என்று நம்ம பார்ப்போம். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா த ஹியூமிலிட்டி பர்சனிஃபைடு, தாழ்மை அல்லது பணிவு உருவாக்கப்படுதல். இது 2வது பாயிண்டாக நம்ம அங்க பார்ப்போம். The master washes his disciples' feet. அந்த ஒரு 13வது அதிகாரங்கள்ல நம்ம கடந்து வரும் போது அடுத்த ஒரு லெசன் அங்க சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா கால்களை கழுவுதல். ஒரு கேள்வி நம்ம வைத்து பார்க்கும் போது எருசலேமில் ஒரு விருந்தோம்பல் என்பது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்நாட்கள்ல ஒரு வீட்டுக்குள்ள ஒருவர் வர்றாங்க அப்படின்னா தங்களுடைய கைகளையும் கால்களையும் என்ன பண்ணியிருப்பாங்க.
ஆனா திருப்பி கர்த்தர் இயேசு திருப்பி ஏன் இந்த ஒரு தருணத்துல சீஷர்களுடைய கால்களை கழுவணும்? எனி ஸ்பெசிபிக் ரீசன்ஸ் ஏதாவது இருந்திருக்குமா? வசனங்கள் நம்ம அறிந்தது தான். லூக்கா 22 மற்றும் இந்த ஒரு 4 சுவிசேஷங்கள் முழுவதுமாக பார்க்கும் போது கால்களை கழுவுதல் பற்றின விஷயங்கள் இருக்கு. பட் ஏன் பர்டிகுலரா கர்த்தர் இயேசு சீஷர்களுடைய கால்களை கழுவணும்? அதுதான் நம்ம பார்க்கிறோம். செகண்ட் பாயிண்டா நம்ம பார்க்கிறோம். தாழ்மை அல்லது பணிவை என்ன பண்றார் அப்படின்னா சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சகோதர சகோதரிகள், ஏன் அங்க கர்த்தர் இயேசு தான் அந்த ஒரு வேலையை செய்யணுமா? ஏன் ஒரு சீஷர் இன்னொரு சீஷருடைய கால்களை கழுவுவதன் மூலமாக அந்த ஒரு பணிவை அவர் சொல்லி கொடுத்திருக்கலாம்ல? ஏன் கர்த்தர் இயேசு அந்த வஸ்திரங்களை கழற்றி சீஷர்களுக்கு அந்த ஒரு கால்களை கழுவுதனுடைய வேலைகளை செய்யணும்? ஏன் மற்ற சீஷர்கள் செஞ்சிருக்கலாமே? அப்படின்னா மற்ற சீஷர்கள் செஞ்சிருந்தா அது பொதுவான ஒரு காரியமாக போயிருக்கும். பட் கர்த்தர் இயேசு எப்படி வந்தாரு? ஒரு வாரத்துக்கு முன்பாக பின்னோக்கி நம்ம போகும்போது கழுதையின் மேலும் அவர் யார் என்று சொல்லிட்டு வந்தாரு, ராஜாவாக அங்க சொல்லிட்டு வந்தார். அப்போ ராஜாவே அவருடைய கால்களை கழுவினார் என்று சொல்லும் போது அந்த ஒரு ஆசீர்வாதத்தினுடைய விஷயங்களாக அந்த ஒரு மனத்தாழ்மையினுடைய குணலட்சணத்தை அங்க கற்றுக் கொடுக்கிறார் என்று நம்ம அங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய மைண்ட்ல இருந்துட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மீல் ஆஃபரிங் மாத்திரம் அல்ல, அந்த ஒரு விருந்தோமல் மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு அந்த ஒரு பணிவினுடைய விஷயங்கள், தாழ்மையினுடைய விஷயங்களை அங்க கற்றுக் கொடுத்தார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், ஸோ இதுல இருந்து நமக்கான கோல்டன் லெசன் என்ன அப்படின்னா, வசனங்கள் நீங்க பார்க்கும் போது யோவான் 13வது அதிகாரத்துல 4 மற்றும் 5 வசனங்கள்ல நீங்க வாசிக்கலாம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, தன் அணிந்திருந்த வஸ்திரங்களை கழற்றிட்டு சீஷர்களுடைய கால்களை அங்க கழுவினார் என்று நம்ம அங்க பார்ப்போம். இப்ப இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, யாருடைய கால்களை கூட அவர் கழுவி இருக்கணும்? யூதாசனுடைய கால்களை கூட என்ன பண்ணிருக்கணும்? அவரு கழுவி இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு தருணம் வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னா யூதாஸ் இருக்கிறார். இன்னும் பின்னாடி நடந்துட்ட நிகழ்வுகள்ல நம்ம கடந்து வரும்போது இந்த அப்பத்தை எடுத்து தோய்த்து நான் யாருக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். ஸோ அந்த ஒரு தருணம் வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னா அங்க யூதாஸ் காணப்படுகிறார். சகோதர சகோதரிகள், அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்கும் போது ஒருவேளை கால்களை கழுவுனா, யூதாசினுடைய கால்களை கழுவினாலும் கூட யூதாசினுடைய மனம் மாறுதல் ஒரு வேளை நடக்கலாம் என்று நினைத்துதான் அவருடைய கால்களையும் கூட என்ன பண்ணிருக்கலாம், கழுவிருக்கலாம். ஸோ இந்த ஒரு பாடம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு லிட்டலான ஒரு பார்வையில தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டெப்தா போறது இல்லை. ஏன்னா அறிஞ்ச விஷயங்களை தான் நம்ம பாயிண்ட்ஸா நம்ம உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். சகோதர சகோதரிக்கு, அப்போ யூதாசுடைய கால்களை கூட என்ன பண்ணிருக்கலாம், அவர் கழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அப்போ ஒருவேளை அந்த ஒரு தருணத்துல கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம்னா, கர்த்தருடைய தாழ்மை என்ன பண்ணிருக்கலாம். ஒரு மனுஷன் உணர்ந்திருந்தார் அப்படின்னா அந்த ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிருக்க மாட்டார், அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டார் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், ஆனா அந்த தருணம் வரைக்கும் அவருடைய கைகள்ல என்னதான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு 30 வெள்ளிக்காசு அவர்கிட்ட தான் இருந்துச்சு. எந்த விதத்திலும் அவருடைய இருதயம் அங்க கலங்கவில்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், ஏன் அப்படின்னா யூதாஸ்குள்ள யார் இருந்துட்டா, சாத்தான் அங்க இருந்ததுனால கர்த்தர் எவ்வளவுதான் தாழ்மை காட்டிட்டாலும் என்ன பண்ண முடியல. அந்த ஒரு விஷயங்களை யூதாஸ் அதை புரிந்து கொள்ளக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு அங்க இல்லை என்று நம்ம அங்க பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், 6வது வசனம் நீங்க வாசிக்கும் போது 6:7, அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்துட்டோம் யூதாசனுடைய கால்களை கழுவுதல். 2வது நம்ம பார்க்கும் போது அடுத்த சீசன் ஒரு கேள்விகள் அங்க வைக்கிறார். யார் அப்படின்னா பேதுரு, நீங்கள் என்னுடைய கால்களை கழுவலாம். அப்போ ஒருவேளை கழுவலைன்னா கர்த்தருடைய ஆன்சர் என்னவா இருந்துச்சு, ஒரு பாக்கியவானாக நீ அங்க இருக்க முடியாது என்று அங்க சொல்றதை நம்ம அங்க பார்ப்போம்.
அப்போ அந்த ஒரு கால்கள் கழுவுதல் என்பது ஒவ்வொரு சீஷர்களும் புரிந்து கொள்வார்கள் என்று தான் கர்த்தர் இயேசு அங்கே செஞ்சிட்டாரு. பட் ஆனால் அந்த ஒரு சீஷர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளிலோ அவருடைய நினைவுகளோ அங்கே காணப்படவில்லை. அந்த ஒரு கேதரிங்ஸ் எப்போதும் போல கர்த்தரோடு கூட இணைந்து அந்த ஒரு கேதரிங்ஸ்ல இருக்கிறதான வாய்ப்புகள் தான் இருக்கும் என்று நினைச்சு அந்த ஒரு மெச்சூரிட்டியான ஒரு லெவல்ல எந்த ஒரு சீஷர்களும் அங்க காணப்படவில்லை என்று நமக்கு பார்க்க. பட் இந்த பேதுரு நம்ம பார்க்கும் போது அவர் மிகவும் டிவோஷன் உள்ள ஒரு மனுஷன் தான், பயபக்தி உள்ள ஒரு மனுஷனாகத்தான் அங்க இருந்தாரு. ஆனா பின்னாட்கள்ல என்ன சொல்லிட்டாரு? சேவல் கூவதற்கு எத்தனை முறை? ஆனா பின்னாட்கள்ல அவருடைய ஆசீர்வாதம் எப்படி கடந்து வந்துச்சு? என் ஆடுகளை எத்தனை தடவை கேட்டாங்க? அப்போ அவருடைய வாழ்க்கை 3 என்று சொல்லும் போது பேதுருனுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியத்துவமான ஒரு விஷயங்களாக நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ 3 தடவை என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தர் நீங்க எங்க போனாலும் நானும் என்ன பண்ணுவேன்? உங்க கூடயே வருவேன். உங்க ஜீவன் போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உங்க கூடயே வருவேன். ஆனா கர்த்தர் 3வது தடவை சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு? நீ இப்படி எல்லாம் விசுவாசத்துல பக்தியோட இருக்க, ஆனா சேவல் விடியறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்க? இப்போ 3 தரம் என்னை மறுதளிச்சிருவீங்க. இந்த ஒரு லிட்டரலான பார்வை அங்க பேதுருவன் மேல இருந்துச்சு. ஒரு மெச்சூர் டாக் என்ன பண்ண முடியல அப்படின்னா பேதுருவனால அங்க பேச முடியவில்லை என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ஸோ செகண்ட் பாயிண்ட்ல நம்ம கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, பணிவு அல்லது தாழ்மைக்குரிய விஷயங்களை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கான படிப்பினை த கோல்டன் லெசன் நமக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா, ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவணும் அப்படின்னா அது லிட்ரலா நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்னும் பேர் சபைகள் என்னதான் பண்றாங்க, இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. செலக்டட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணி அந்த ஒரு பாதிரியார் என்ன பண்ணுவார், செய்வார். கால்களை கழுவுதலுடைய வேலைகளை செய்வார். ஈவன் போப்பு கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், கால்கள் கழுவுறனுடைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பட் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கடந்து வரும் போது நம்ம எப்படி ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணணும், அந்த கால்கள் கழுவுதனுடைய விஷயங்களை நம்ம எப்படி காண்பிக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு தாழ்மையின் மூலமாக ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருடைய குணாதிசயங்களை நம்ம வெளிக்காண்பிக்கலாம் சகோதர சகோதரிகள். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம், ஊழியத்தின் நிமித்தமாக சேவை செய்வதன் மூலம் அதிகமான வாய்ப்புகளை நாம் தேடும் போது அவ்விதமான தாழ்மையில் நம் பரிபூர்ணமான விஷயங்களாக நாங்கள் மாறும் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். 3வது காரியம் நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு மனத்தாழ்மையிலிருந்து நமக்கான லெசன் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் தாழ்மையான சேவை செய்வதை விட அதிகமான ஒரு காரியங்கள் அங்க காண்பிக்க முடியாது. அது சீஷர்களுக்கு கற்பிக்கவும் பூமியினுடைய மாசுபாடுகளிலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டபடியாக செய்த ஒரு செயலாக அங்க காணப்பட்டது இந்த ஒரு கால்கள் கழுவுதல் என்று நம்ம அங்க பார்ப்போம். அப்போ கர்த்தருடைய சீஷர்கள் தினமும் சுத்திகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அங்க வலியுறுத்துகிறார் என்று நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. ரீபரன்ஸ் 5375 நம்ம அங்க பார்க்கிறோம். கர்த்தருடைய சீஷர்கள் தினமும் சுத்திகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அங்க வலியுறுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். வசனம் நீங்க கடந்து வரும் போது கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 13. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்போ அந்த ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னா, அன்பினாலே அந்த ஊழிய வாய்ப்புகள்ல காணப்படும். அப்போ ஒருவருக்கொருவர் அந்த ஒரு மனத்தாழ்மையை நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போ அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும். ஆனால் வெறும் சம்பிரதாயமாக அல்ல, அல்லது ஒரு கடமையாக அல்ல என்று அங்க பிரதர் சொல்றதை நம்ம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இன்னும் இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப்ஸ் நம்ம அங்க சொல்லும் போது, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் நாலேஜ். செயல்கள் என்ன பண்ணும், அறிவை விட சத்தமாக என்ன பண்ணும், ஒருவரிடத்தில் பேசும் என்று நம்ம அங்க பார்ப்போம். ஒருத்தர்கிட்ட நாலேஜ் இருக்கிறத காட்டிலும் அந்த நாலேஜை வச்சு செயல்பாட்டில் காண்பிக்கும் போது என்ன பண்ணும், அது பேசும் என்று நம்ம அங்கே பார்ப்போம் சகோதர சகோதரிகள். அப்படித்தான் நாம்
அந்த ஒரு மனத்தாழ்மை வாயின் வார்த்தைகளில் மாத்திரமல்ல, அது நம்மளுடைய செய்கைகள் மூலமாக செய்யும் பொழுது அந்த ஒரு மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரி. ஏன் அப்படின்னா, இப்போ கர்த்தரிடத்தில் யூதாசும் இருக்கிறாங்க, மற்ற சீஷர்களும் காணப்படுறாங்க. ஆனால் மற்ற சீஷர்கள் செய்யாத வேலையை இந்த ஒரு சீஷன் செய்கிறாரு. அப்போது கர்த்தர் இயேசுவுக்கு இந்த ஒரு சீஷன் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு துரோகம் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு. யாருக்கு? கர்த்தர் இயேசுவுக்கு இப்போ இந்த ஒரு சீஷன் என்ன பண்ணுறாரு? இப்போ துரோகம் செய்கிறார். அப்போ இந்த ஒரு துரோகம் என்று சொல்லும் போது கூட இருந்து பண்ணலாமா, இல்லை தொலைவில் இருந்து பண்ணலாமா? நம்மளுடைய நாட்களில் தூரத்திலிருந்து கூட என்ன பண்ணலாம், செய்யலாம். கர்த்தரிடத்துல பொதுவாக இந்த ஒரு டெக்னாலஜி எல்லாம் இல்லாத போது ஒருத்தர் மேலே துரோகம் செய்யணும் அப்படின்னா அவர் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவரை தான் என்ன சொல்லுவாங்க, துரோகி என்று அங்கே சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு வேலையை இப்போ யார் செஞ்சுட்டா? யூதாஸ் அங்கே செஞ்சுட்டார். அப்போ அவரிடத்துல அந்த எந்த விதமான தாழ்மைக்குரிய சிந்தனைகளும் அங்கே காணப்படலை என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். நீங்கள் வசனங்கள் கடந்து வரலாம். 18 மற்றும் 19வது வசனத்தில், யோவான் 13, 18 மற்றும் 19. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் காலை தூக்கினான். அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பாருங்க சகோதரிகளே, ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்மேல் தன் குதிகாலை என்ன பண்ணுவாங்க இப்போ? ஸோ யார் அந்த மனுஷன்? யூதாஸ் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரி. அடுத்த வசனம் நம்ம கடந்து வரும்போது, அது நடக்கும் போது நான் அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே என்ன பண்ணுறேன் இப்போ? அப்போ கர்த்தர் இயேசுவுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் உந்துதல் அவர் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே அவருக்கு கிடைக்கப்பட்டது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். இன்னொரு வசனம் கூட நீங்கள் தீர்க்க தரிசனமாக நம்ம பார்க்கும்போது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 41:9. சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஸோ அந்த ஒரு பிராண சிநேகிதன் என்று அங்கே சொல்றதை நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரி. த பிலவர்ட் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு குதிங்காலை அங்கே தூக்கினார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். இதை குறித்து பிரதர் 4234 ரீஃபரன்ஸில் அங்கே சொல்லும் போது, கர்த்தர் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மேற்கோள் காட்டி யூதாஸை தனது போக்கை மாற்ற தூண்டவில்லை. அன்பு மற்றும் நட்பின் மனப்பான்மையிலிருந்து கசப்பு அல்லது பகைமை மனப்பான்மையோடு தீவிரமான மாற்றம் என்பது அது உடனடியாக நிகழும் செயல் அல்ல, மாறாக அது படிப்படியாக நிகழும் செயல் என்று அங்கே பிரதர் அங்கே சொல்கிறத நம்ம அங்கே பார்ப்போம். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை மேற்கோள் காட்டி சொல்லும் போது, ஒரு வேளை அந்த ஒரு மனத்தாழ்மையை கசப்ப அந்த யூதாஸ் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா உணர்ந்திருக்கலாம். ஆனால் சாத்தான் அவருக்குள்ளாக இருந்துட்டதுனால அந்த ஒரு உணர்வுகள் அங்கே இல்லை. இரண்டாவதாக நம்ம அங்கே பார்க்கும்போது அது தீவிரமாக ஒரு வேளை அவர் உடனடியாக அந்த ஒரு மனத்தாழ்மையை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் வந்துட்டாலும் அது படிப்படியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். இன்னும் சொல்லப்போனால் தாழ்மை ஆட்சி செய்யும் இடத்தில் அங்கே விசுவாசம் செழிக்கும் என்று அங்கே பிரதர் சொல்கிறார் சகோதரிகள். லாயல்டி ஃப்ளரிஷஸ் வேர் ஹியூமிலிட்டி ரெயின்ஸ். இயேசு மற்றவர்களுக்காக சேவை செய்யவும் தியாகம் செய்யவுமே வந்தார். மேலும் தேவனை மதிக்கும் அந்த ஒரு மரபை கடந்த எதையும் செய்ய அவர் துணிந்திருந்தார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். அப்படியாக நம்ம பார்க்கும் போது அந்த ஒரு மனத்தாழ்மை அந்த ஒரு சேவை செய்வதில் அங்கே மற்ற சீஷர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு யூதாஸுக்கு அந்த அப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்புகள் அங்கே இல்லை என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிக்கு. இந்த ஒரு 4வது பாயிண்ட் நம்ம கடந்து வரும்போது, த பிட்ரேயர் இஸ் ரிவைல்டு, அதாவது காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ஒரு யூதாஸ் என்னுடைய விவரங்கள் நம்ம கடந்து வரும்போது, இப்போ யூதாஸ் ஒரு துரோகத்தின் மூலமாக தான் கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அங்கே காட்டி கொடுக்கிறார். பொதுவாக துரோகம்னா நம்ம என்ன சொல்லலாம்? ஒருவரை ஏமாற்றுவது,
அவரை பின்பாக தள்ளுவது இல்லையா? அப்போ இந்த ஒரு துரோகம் என்று சொல்லும்போது 5 விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரித்து பார்க்கலாம் சகோதர சகோதரி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு துரோகம் நடக்கும் என்று மற்றவர்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் நீங்கள் அவர்களை இந்த ஒரு வஞ்சனைக்குள்ளாக இழுக்க தயார்படுத்துகிறீர்கள் என்று நம்ம அங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யூ ப்ரிப்பேர் அதர்ஸ் ஃபார் betrayal பை இன்ஃபார்மிங் தெம் இட் வில் ஹேப்பன். அதாவது மற்றவர்களிடத்துல போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா துரோகம் நடக்கும் என்பதை வெளியரங்கமாக என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். இதுவே என்னதான் அப்படின்னா துரோகம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இதே வசனங்களில் நம்ம கடந்து வரும்போது மத்தேயு 26வது அதிகாரத்தில் வசனம் 22ல் நம்ம அங்கே பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அப்போ பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே, உங்களில் ஒருவன் என்னை என்ன பண்ண போறீங்க, காட்டி கொடுக்க போறீங்கன்னு சொல்லி சீஷர்கள்ட்ட கர்த்தர் பேசுறாரு. ஆனால் சீஷர்களோ என்ன கேள்வி வைக்கிறாங்க? இப்போ கர்த்தரிடத்துல திருப்பி அந்த கேள்வி வைக்கிறாங்க, நானோ நானோ என்று கேட்டுக்கிறாங்க. அப்போ மிகவும் அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது துக்கமடைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்குள்ளேயே நானா நானா என்று அவர்கள் வினாவினார்கள் என்று நம்ம அங்கே பார்ப்போம். ஆனால் அந்த ஒரு வினாவுமான கேள்விகள் போவதற்கு முன்பாக என்ன ஒரு கேள்விகள் கூட போச்சு அப்படின்னா, நான் பெரியவனா, நான் அந்த ஒரு விஷயத்த சீஷர்கள் அங்கே டிஸ்கஷனில் இருந்தாங்க. இந்த ஒரு டிஸ்கஷனை ஓவர் ரூல் பண்ணும்போது தான் இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுகிறாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போது மிகவும் வியாகுலத்தோடும் கஷ்டத்தோடும் அங்கே கர்த்தர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சீஷர்களுக்கு அங்கே கொடுக்குறாரு. பட் அவர்களோ அந்த ஒரு விஷயத்தை உணராமல் புரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானோ என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள் என்று நம்ம அங்கே பார்ப்போம். இன்னும் வசனங்கள் லூக்கா 22, 23லேருந்து 30 வசனங்கள் நீங்கள் கடந்து வரும்போது அங்கே கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மன வேதனையின் மூலமாக அந்த ஒரு விஷயங்களை அங்கே சீஷர்கள் இடத்தில் கர்த்தர் அங்கே பேசுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இருந்த போதிலும் கர்த்தர் மிகவும் தாழ்மையோடும் அமைதலோடும் இருந்து சீஷர்களுக்கு அங்கே பதில் அளித்தார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ முதலாவது பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு பிட்ரயல், இந்த ஒரு துரோகம் செய்யக்கூடிய விதத்தில் முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது நடக்கும் என்று சம்பவிக்கும் என்பதை முதலாவது தெரிவிப்பதே எப்படித்தான் இருக்கு அப்படின்னா அது துரோகத்திற்கு தயார்படுத்தக்கூடிய விஷயங்களாக நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ கர்த்தர் இயேசு தன்னிடத்தில் இருந்த ஒரு மனுஷன் துரோகம் செய்கிறான் என்கிற விஷயத்தை மற்ற சீஷர்களுக்கு வெளியரங்கமாக சொன்னார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இரண்டாவது விஷயம் நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு துரோகத்தினுடைய இரண்டாவது விஷயம் உண்மைத்தன்மையினுடைய வல்லமை அல்லது சக்தியை காண்பிப்பதன் மூலம் மற்றவர்களை இந்த ஒரு துரோகத்திற்குள்ளாக தயார்படுத்துதல் என்று நம்ம அங்கே பார்ப்போம். தங்களுடைய வல்லமையை காட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய துரோகத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கணும். வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். லூக்கா 22வது அதிகாரத்தில் 25 முதல் சில வசனங்கள் நீங்கள் வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியார் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல் இருக்கிறேன். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். அப்போ இங்கே கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே கர்த்தனுடைய உண்மைத்தன்மையை அங்கே சீஷர்களிடத்தில் அங்கே காண்பிக்கிறாரு. பட் ஆனால் சீஷர்கள் அங்கே புரிந்து கொள்ளவில்லை. யார் தான் காட்டி கொடுப்பார்கள், இந்த ஒரு துரோகத்தை செஞ்சது யாரு என்பதை அவர்களுக்குள்ளேயே வினாவி கொண்டு இருக்கும் போது இப்போ கர்த்தர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் அப்படின்னா நீங்களும் இந்த ஒரு பந்தியில் காணப்படுகிறீர்கள். ஆனால் பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் என்று உங்களுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போ பந்தி இருக்கிறவன் அல்லவா என்று அங்கே கர்த்தர் அங்கே பதிலளித்தார் என்று நம்ம பார்ப்போம்.
அப்போ அந்த ஒரு உண்மைத்தன்மையை கர்த்தர் இயேசு தனக்கு நேரிட்ட அந்த ஒரு துரோகத்தின் மூலமாக அங்கே சீஷர்களுக்கு முன் வைக்கிறார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். வசனம் 26 நம்ம அங்க கவனித்து பார்க்கும்போது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் இப்போ எப்படி இருக்கிறாராமா, பணிவிடைக்காரனை போல அங்கே காணப்படுகிறார். தன்னுடைய தாழ்மையை கூட இன்னும் வேறு விதத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு சீஷர்கள்கிட்ட புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை அங்கே சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கணும். இதற்கு இணையான வசனம் நீங்கள் போய் பார்க்கும்போது மத்தேயு 20வது அதிகாரம் 27வது வசனம் நம்ம வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அவர் எப்படி இருக்கணும் இப்போ அப்படின்னா, முதலாவது ஒரு ஊழியக்காரனாக அங்கே காணப்படணும். இஸ் சீஃப் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ அந்த ஒரு தகுதிகள் மற்றும் தெய்வீக சூழ்நிலைகளின் அடிப்படையில் அவர்கள் ஊழியக்காரனாக அங்கே காணப்பட வேண்டும் என்று நம்ம அங்கே சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கணும். இன்னும் அந்த ஒரு லூக்கா 22 அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்து. அப்போ தற்போதைய சுவிசேஷ யுகத்தில் குறிப்பாக சொல்லும் போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் தேவன் தம்முடைய ஊழியர்களாக அங்கே பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ ஊழியர்களாக அங்கே எப்போ பயன்படுத்துகிறார் என்று சொல்லும்போது, அவருடைய 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் ஊழியக்காரர்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ துரோகத்தினுடைய 3வது விதம் நம்ம கடந்து வரும்போது, பிளெயின்லி பாயிண்டிங் அவுட் வேர் இட் வில் கம் ஃப்ரம். அது இந்த ஒரு துரோகமானது எங்கிருந்து வரும் என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுவதன் மூலமாக மற்றவர்களை ஆயத்தப்படுத்துதல் அல்லது தயார்படுத்துதலாக அங்கே காணப்படுது என்று நம்ம அங்கே பார்க்கணும். இதை நீங்கள் வசனங்களை நம்ம கடந்து வரும்போது யோவான் 13வது அதிகாரம் 26 முதல் 35 வசனங்களை நம்ம அங்கே பார்க்கணும். இந்த ஒரு அப்பத்தை தோய்த்து யாரிடத்தில் நான் கொடுப்பேனோ அவன் தான் என்ன பண்ணிட்டார், இப்போ என்னை துரோகத்திற்குள்ளாக என்னை வழி நடத்தினான் என்பதை பிளெயினாக என்ன பண்ணுறார், ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறதை நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இது 3வது விதமாக அங்கே துரோகம் செய்தனுடைய விஷயத்தை கர்த்தர் இயேசு ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே பேசுகிறத நம்ம அங்கே பார்ப்போம். ஸோ இது 3வது பாயிண்டாக நம்ம அங்கே பார்ப்போம் சகோதர சகோதரிகள். 4வது பாயிண்ட் நம்ம கடந்து வரும்போது, இந்த ஒரு துரோகம் செய்வதனுடைய விஷயத்தில் ஒருவர் அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணுறது மாத்திரமல்ல, அவர்களுடைய தீமையான செயல்களையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்று நம்ம அங்கே பார்ப்போம். ஒருவர் துரோகத்தை ஏற்றுக்கொள்வது அல்லது ஏற்றுக்கொண்டதன் மூலமாக மற்றும் தவிர்க்க முடியாத செயலின் தன்மையை அவர் மூலமாக அங்கே துரோகத்திற்குள்ளாக அவர்களை வழி நடத்துகிறார் என்று நம்ம அங்கே பார்ப்போம். நீங்கள் வசனங்களில் நம்ம கடந்து வரும்போது யோவான் 13வது அதிகாரத்தில் 27 முதல் 30 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும் படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும் படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் போதும் சிஸ்டர். அப்போ இந்த ஒரு வசனத்தில் நம்ம கவனிக்கும் போது, அப்போஸ்டல்ஸ் ஒருவேளை அவர் தோய்த்து அங்கே யூதாஸ்கிட்ட கொடுத்த உடனே நீதானா என்று சொல்லி அங்கே கொடுத்துருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் அவர் தோய்த்து கொடுக்கிறவன் மனுஷன் தான் என்ன பண்ணியிருக்கான், காட்டி கொடுத்தான், துரோகம் பண்ணினான் என்று அங்கே சொல்கிறார். அப்படின்னா அந்த ஒரு தருணத்தில் யூதாஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா, யூதாஸ் அந்த ஒரு பணப்பையை என்ன வச்சு தன்னுடைய சரீரத்தில் அங்கே வைத்திருந்தார் என்று நம்ம அங்கே பார்ப்போம். அப்போ ஒருவேளை அவர் எந்திரிச்சு போனதுனால, ஒருவேளை இந்த ஒரு விருந்தோம்பலுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவதற்காகத்தான் யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, கடந்து போயிட்டார் என்று அவங்க நினச்சிட்டாங்க மற்ற சீஷர். அப்போ இது ஒரு வெளித்தோற்றமான ஒரு 4வது காரியமாக பார்க்கும்போது, தான் செய்த துரோகத்தை தானே என்ன பண்ணிட்டார், இப்போ யூதாஸ் ஏற்றுக்கொண்டுட்டார். அந்த ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அந்த ஒரு துரோகம் மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன்னுடைய தன்மையை அவர் செயலின் மூலமாக அவர் வெளிக்காண்பித்தார் என்று நம்ம அங்கே பார்க்கணும். அவர் செய்த 4வது செயல் தான் இது. தான் அக்செப்ட் பண்ணின அந்த ஒரு துரோகத்தை அவர் அக்செப்ட் பண்ணினார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். 5வது விஷயம், இந்த ஒரு துரோகத்தினுடைய விஷயங்களில் கடந்து வரும்போது,
தேவனுடைய பாதுகாப்பில் உங்களை அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துவதன் மூலம் துரோகம், கைவிடுதல் மற்றும் சித்திரவதை மற்றும் மரணம் ஆகியவற்றின் மூலமாக வர வேண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு துரோகம் என்று நம்ம அங்கே பார்ப்போம். இது வசனம் நீங்கள் கடந்து வரும்போது 31லேருந்து சில வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஜீசஸ்னுடைய ரியாக்ஷன், யூதாஸ் அந்த ஒரு இடத்திலிருந்து வெளியே போனதுக்கப்புறம் அவருடைய தேவனுடைய பாதுகாவலுக்குள்ளாகவே அங்கே கர்த்தர் இயேசு அங்கே இருந்தார். ஆனால் வெளியே போன நிமிஷம் என்ன ஆகுது அப்படின்னா, காட்டி கொடுக்கப்பட்ட கர்த்தர் இயேசுவுக்கு அங்கே அநேக விதமான டார்ச்சர்ஸ், அவருக்கு மரணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் முன்பாக அங்கே காண்பிக்கப்பட்டதாக நம்ம அங்கே பார்க்கிறோம். சகோதரி வசனம் நீங்கள் பார்க்கலாம் 31 முதல் 35 வசனங்களில். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரிலொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அப்போ பார்க்கலாம் சகோதரிகளே, இந்த ஒரு தருணம் பார்க்கும்போது யூதாஸ் அந்த ஒரு இடத்தை விட்டு போனதுக்கப்புறம் கர்த்தர் இயேசு, மனுஷகுமாரனாகிய கர்த்தர் இயேசு அங்கே மகிமைப்படும்படியான ஒரு வேலை வந்தது என்று அவர் அறிந்து அந்த ஒரு இடத்திலிருந்து இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே கிளம்புகிறார். ஆனால் அந்த ஒரு தருணத்தில் கூட என்ன தான் பேசுகிறார் அப்படின்னா, தேவனுடைய பாதுகாப்பில் தான் கர்த்தர் இயேசு இருக்கிறார் என்பதை சீஷர்களுக்கு மீண்டுமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்கே நினைப்பூட்டினார் என்று நம்ம அங்கே பார்ப்போம். ஏன் அப்படின்னா, பின்னாட்களில் அவருடைய மரணம் சம்பவித்ததுக்கப்புறம் தேவன் நியமித்த அந்த ஒரு விஷயங்களை கர்த்தர் இயேசு செய்தார். அதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை அங்கே சீஷர்களுக்கு சொன்னிருந்தாலும் கூட, ஆனால் அந்த ஒரு சீஷர்கள் அப்பொழுது அவர்கள் மனமில்லாதவர்களாக அங்கே காணப்பட்டாங்க. மனம் இல்லாதவர்கள் என்று சொல்லும் போது அதை அறியாதவர்களாகவே அங்கே காணப்பட்டார்கள் என்று பார்க்கும். அதனால தான் மீண்டும் அந்த ஒரு வசன பகுதிகளில் சொல்லும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் என்ன பண்ணுங்க, அன்பாகவே இருங்கன்னு சொல்லி சில ஆலோசனைகள் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தேவனுடைய கட்டுகளுக்குள்ளாகவே நீங்கள் இருங்க. நான் எப்படி இருக்கிறேனோ பிதாவினுடைய பாதுகாப்புக்குள்ள, அதே போல நீங்களும் என்ன பண்ணுங்க, யூதாசை போல அல்ல, நீங்களும் தேவனுடைய பார்வைகளுக்குள்ளாக பலத்த கருத்திற்குள்ளாக நீங்கள் அடங்கி இருங்கள் என்று ஆலோசனைகள் அங்கே கொடுக்கறத நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். ஏன்னா இன்னும் மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான ஒரு வேலை அங்கே காணப்படும். ஆனால் பின் நாட்களில் நீங்களும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த விதமான வாய்ப்புகள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்பது விஷயத்தை அங்கே கர்த்தர் இயேசு சொல்கிறத நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதரிகள். ஒரு மன்னா நம்ம வாசிக்கலாம். மே 23வது மன்னா நம்ம வாசிக்கலாம். மே 23. நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட அங்கங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அக்கறை காட்ட வேண்டும் என்பதே இதன் கருத்து. இவர்கள் ஒருவரை ஒருவர் பரிசுத்தமாக ஜீவிக்கும்படி செய்து பல உபத்திரவங்களையும் சோதனைகளையும் மேற்கொள்ளும்படி உதவி செய்து பல வழிகளில் ஏற்படும் அநேக இக்கட்டுகளில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து மனத்தாழ்மையுடன் தாங்கி இவ்வுலகத்தையும் மாமிச இச்சைகளையும் சாத்தானையும் எதிர்த்து நிற்க உதவியாக இருப்பார்கள். ஆவியின் கனிகளை வளர்த்து மனத்தாழ்மையிலும் பொறுமையிலும் சகோதர சிநேகத்திலும் அன்பிலும் ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும். இதன் மூலம் இந்த அநீதியான உலகில் பரிசுத்த வாழ்க்கையை நடத்துவதோடு மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாகவும் இருக்க முடியும். இப்போ பார்க்கலாம் சகோதரிகளே, இந்த ஒரு மன்னவனுடைய விளக்கங்கள் நம்ம தியானம் செய்யும் போது
அப்போ சரீரத்தில் இணைக்கப்பட்ட அங்கங்கள் ஒருவர் பேரில் ஒருவர் அக்கறை காட்ட வேண்டும் என்பதே இதனுடைய ஒரு மைய கருத்தாக நம்ம அங்கே பார்க்கும். அப்போ மேற்கோள் நம்ம பார்க்கும்போது அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி நடக்கிறவங்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஆதரவாயும் மனத்தாழ்மையோடும் இருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து என்ன பண்ணுங்க, இப்படியாக கிறிஸ்தியனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று நம்ம அங்கே பார்ப்போம். சகோதர சகோதரிகள், வசனம் நீங்க வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரத்தில், கொலோசியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னிங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு துரோகம் அங்கே யூதாஸ் செஞ்சிட்டாரு. இந்த ஒரு பிட்ரயல் இருந்து, இந்த ஒரு துரோகத்தில் நடப்பிச்சிட்ட இந்த ஒரு துரோகத்திலிருந்து நம்மளுடைய அப்சர்வேஷன், நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அழகா பிரதர் சொல்லும் போது தேவனுடைய நோக்கத்திற்கும் அதை எதிர்நோக்குவதற்கும் உள்ள விசுவாசத்தையும் நெருங்கிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய துரோகத்தால் கூட அது அசைக்க முடியாத ஒரு விசுவாசமாக அங்கே காணப்படும். லாயல்டி டு காட்ஸ் காஸ் அண்ட் டு தோஸ் ஹூ சீக் இட் cannot be shaken even by the betrayal of close friend. தேவனிடத்திலிருந்து வரும் அந்த ஒரு நோக்கத்தை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக அங்கே இருக்கணும். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக அங்கே காணப்படும் போது நம்மளுடைய விசுவாசம் நொறுக்கப்பட்டாலும் கூட, நமக்கு துரோகங்கள் நேரிட்டாலும் கூட, அவ்விதமான அசைக்க முடியாத விசுவாசத்தையும் உண்மைத்தன்மையையும் காண்பிக்கக்கூடியவர்களாக நாம் அங்கே காணப்பட வேண்டும் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், ஈவன் அந்த ஒரு பிராக்கெட்டில் சொல்லும் போது ஈவன் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட், நம்மளுடைய உடன் க்ளோஸ் நண்பராக இருந்துட்டாலும் கூட சரி, அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தில் நம்ம அங்கே காணப்படணும். இத்தகைய சோதனைகளால் விசுவாசத்தினுடைய வல்லமை நம்மளிடத்தில் அது அதிகரிக்கிறது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், அப்போது இந்த ஒரு பிட்ரயல், இந்த ஒரு துரோகத்திலிருந்து நம்மளுடைய அப்சர்வேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னா, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு நோக்கத்தை உணர்ந்தவர்களாகவும் புரிந்தவர்களாகவும் அங்கே இருக்கும் போது அசைக்க முடியாதவர்களாக அங்கே காணப்படுவோம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரிகள், எப்பேற்பட்ட அந்த ஒரு 5 விதமான துரோகங்கள் நம்ம மேலே வந்துட்டாலும் நாம் அசைக்க முடியாதவர்களாக, ஒரு வலிமை உள்ளவர்களாக அங்கே காணப்படுவோம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். சகோதர சகோதரி, அப்போது இந்த ஒரு நாளில் நம்ம பார்த்துட்ட பாடத்தினுடைய சுருக்கங்கள் நம்ம கடந்து வரும்போது ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று வேணும். அந்த ஒரு ப்ரிப்பரேஷனில் நம்மளுடைய தன்மையானது, உண்மைத்தன்மை எப்படி நம்ம தேவனிடத்தில் காண்பிக்கிறோம், தேவனிடத்தில் காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அது உடன் சகோதர சகோதரிகளிடத்திலும் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம எப்படி காண்பிக்கிறோம், நம்மளுடைய லாயல்ட்டி, உண்மைத்தன்மையை நம்ம எப்படி காண்பிக்கிறோம். கர்த்தரை போல கர்த்தர் ஒரு தலையாக இருக்கிறார் என்று சொல்லும் போது அங்கே சீஷர்களுடைய கால்களை கழுவுறாரு. நம்மளுடைய தலை என்ன செஞ்சிட்டாரோ அதைத்தான் நாமளும் என்ன பண்ணணும், செய்யணும். அது லிட்ரலாக போய் ஒவ்வொருவருடைய கால்களை கழுவுவது மாத்திரமல்ல, அது இருதயத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒருவருடைய பாரத்தையும் ஒருவரை சுத்திகரிக்கப்படுவதையும் எங்கே செய்யணும், இப்போ நம்ம கால்கள் அல்ல, ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஒரு சுத்திகரிப்பு செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகள், அந்த ஒரு யூதாசை போல, அந்த ஒரு துரோகத்தை செய்த யூதாசை போல நம்ம அங்கே காணப்படாமல், கர்த்தரை போல, கர்த்தருக்கு என்ன நேரிட்டாலும் அந்த ஒரு விசுவாசத்திலிருந்து அவர் எந்த ஒரு தருணத்திலும் அந்த ஒரு நிலையை உள்ள ஒரு மனுஷனாகத்தான் இந்த ஒரு பூமியில் இருந்துட்டார். தன்னுடைய தன்மையை விட்டு அவர் என்ன பண்ணல அப்படின்னா போகல. தனக்கான வல்லமையையும் விசுவாசத்திலும் எல்லா விதத்திலும் அவர் நிலை நின்றார் என்று நம்ம அங்கே பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் அந்த ஒரு மகிமையை பின் நாட்களில் அவர் பெற்றார் என்று நம்ம அங்கே பார்ப்போம். அப்போது நமக்கான பாடங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டடியில் கடைசி பஸ்கா கர்த்தர் இயேசு ஒரு புது நியமங்களாக அங்கே ஒரு அப்பங்கள் மற்றும் திராட்சரசம் அங்கே கொடுக்குறார் அப்படின்னா,
சில தகுதிகள் நம்ம என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் பிரதருடைய ரைட்டிங்ஸில், அந்த ஒரு தகுதியோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அனுசரிக்கணும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ஒரு தகுதி எங்கிருந்து வரும்? எடுத்த உடனே அந்த ஒரு தகுதி வருமா அப்படின்னா வராது. சில ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸோட ஆயத்தத்தோடு நம்ம அங்கே காணப்படும் போது தான் அந்த யோவான் வகுப்பினராக நம்ம அங்கே காணப்பட முடியும் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போது சில தகுதிகள் மற்றும் தெய்வீக சூழ்நிலைகளின் அடிப்படையில் தான் தேவன் நமக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க அங்கே சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போது கடைசி வரையிலும் கர்த்தருடைய ஜீவன் போகும் வரையிலும் அவர் யாருடைய பார்வையில் இருந்தார்? தேவனுடைய பார்வையில் இருந்தார். தேவனுடைய பாதுகாப்பில் தான் என்ன இருந்தார் என்று நம்ம அங்கே பார்க்க. ஸோ அதே போல தான் நமக்கு அநேக துரோகங்களோ நமக்கு எதிராக வரக்கூடிய சோதனைகளோ காணப்பட்டுட்டாலும் அதை கண்டு நம்ம சோர்வுற்றவர்களாக அங்கே காணப்படும் போது இவ்விதமான ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வரும் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். உலகத்துக்கு அநேக பண்டிகைகள் இருக்கு உலக ஜனங்களுக்கு. ஆனால் நமக்கு ஒரு பண்டிகை என்று சொல்லும் போது எது சொல்லலாம்? இந்த ஒரு பண்டிகைக்காக தான் நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். என்னதான் ஒரு புது சிருஷ்டிக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதுப்பித்தல் என்று சொன்னாலும் இந்த ஒரு பந்தியில் நம்ம தகுதியோடு அனுசரிக்கும் போது தான் நமக்கு அந்த ஒரு புதுப்பித்தல் உற்சாகத்தோடு அந்த ஒரு புதுப்பித்தலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெனுவல் பண்ணுறோம் என்று நம்ம அங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரி. இந்த ஒரு வாய்ப்பானது ஒவ்வொரு வருடமும் நமக்கு அங்கே கொடுக்கப்படுது. ஒருவேளை நம்ம முன்னோக்கி ஓடக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் எத்தனை நாளில் நம்ம இந்த ஒரு ஆசரிப்பு நம்ம செய்வோம்னு நமக்கு தெரியல. ஆனால் கிடைக்கும் வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், அதை தகுதியோடு நம்ம அனுசரிப்பதற்கும் தேவனுடைய பார்வையில் ஒரு உண்மையுள்ள பயபக்தியுள்ள ஒரு மனுஷனாக நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரி. யூதாசிற்குரிய காரியங்கள் பின் நாட்களில் நடந்துச்சு. அவர் என்ன ஆயிட்டார்? தன்னை மாய்த்து கொண்டார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். தன்னுடைய கால்களை கழுவும் போது பேதுருவு கூட கேள்வி கேட்குறாரு. ஆனால் பின்னாட்களில் பேதுருனுடைய வாழ்க்கை என்னாச்சு? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்கிற ஒரு ஆசீர்வாதம் பின்னாட்களில் அங்கே பேதுருவுக்கு கடந்து வந்தது என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போது நம் யூதாஸ் போல நம்ம செயல்பட்டுட்ட ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போவோம். ஆனால் எந்த விதமான ஒரு மீட்பும் அங்கே இல்லை என்று கூட நம்ம அங்கே பார்க்க. ஒருவேளை நம்மளுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் தேவன் அங்கீகரிக்கும்படியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு ஆசீர்வாதத்தை மகிமை அடைதலை நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வதற்கு இமைப்பொழுது என்ன ஆகும், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்போது அதிக விதமாக தேவனுடைய தயவையும் இரக்கத்தையும் மனத்தாழ்மையும் நம் நாடினவர்களாக அங்கே இருக்கும் போது ஒருவர் பேர் ஒருவர் தங்களுடைய பாரத்தை சுமந்து இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் தேவன் இரக்கம் செய்து இந்த ஒரு பஸ்காவில் நாம் தகுதியோடு அனுசரிக்க நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் கிருபை செய்ய தேவன் தாமே நம் அனைவருக்கும் சமாதானத்தை அருளுவார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.